என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் மேக்ஸிமம் 1.5 வருஷம் தான் தேவைப்படுது. அதுக்கு மேல அது தாமதமாகிறதுக்கு புற காரணங்கள் அதை நான் தெளிவா சொல்ல முடியாது. அதுல பல காரணங்கள், ஒருவேளை செட்டு ரெடி ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். எனக்கு தேவை 1.5 வருஷம் தான் ஒரு படத்துக்கு. அது எதிர்பாராம ஒவ்வொரு படமும் முடியும். ஸோ நாட் அது ஒரு டைரக்ஷனுக்காக நடக்கிற டிலே. ஸோ அதை தாண்டிய புற காரணங்கள் which you don't want to discuss about that also. நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் சினிமா அது. ஆமாம். ஸோ நடிப்புக்காக சான்ஸ் கேட்டு அலையிறத விட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். இன்னொன்னு அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்து கொஞ்சம் டயலாக் சைடு இப்போ உடனே சொல்லாதீங்க. ஆமா, அவருக்கு நாடகங்களை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு கேட்டிருக்காரு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் இன்டர்வல் என்கிட்ட பேசும்போது நீ பேசுற டயலாக் எல்லாம் யாரு சார் மோஸ்ட்லி ரைட்டர் எதுன்னு நானும் கொஞ்சம் சேர்த்துப்பேன், நல்லா இருந்தது, ரசிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் 2 மாதம் கழிச்சு அவர்கிட்ட அழைப்பு வந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் காமெடி சைடு கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் நடிக்க அந்த படத்துல கொஞ்சம் சின்ன சின்ன வேஷம்லாம் கொடுத்தாரு. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது அப்போ தோணுச்சு நம்ம நடிகர் ஆகிறதுக்கு ஈஸியான வழி அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்ந்துட்டோம்னா அப்படியே ஈஸியாக சான்ஸ் கிடைச்சிரும். அப்படி சேர்ந்துட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னமோ எனக்கு படம் நடிச்ச படம் ஓடலையா என்னன்னு தெரியல, இது நம்மளுடைய ஏரியா இல்லை, நம்ம நடிக்க கூடாது மாதிரி முடிவு. சரி, அப்ப என்னன்னா என்னையும் அறியாம அந்த ஒரு 17 படம் ஒர்க் பண்ணது டைரக்ஷன் கொஞ்சம் பிடிபட்டுருச்சு. ஸோ நாடகத்துல டயலாக்ஸ் எல்லாம் சேர்த்தது கொண்டது எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் தான் நான் டைரக்ட். அதாவது பிரம்மாண்டம் என்பது சங்கருக்கு கொடுக்கப்பட்டதுதான். சங்கர் பிரம்மாண்டமா ஒரு படம் பண்ணணும்னு உள்ள வரல. நான் மகேந்திரன் சார் மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் 2.0 எடுத்துங்க. அந்த படம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு விஎஃப்எக்ஸ் பாத்தீங்களா, அந்த பேர்டு ஒரு ஹியூஜ் பேர்டு வரும். அதனுடைய விஎஃப்எக்ஸ் அதை ப்ராமிஸ் பண்ண கம்பெனினால கரெக்டான டயத்துல கரெக்டான குவாலிட்டியில கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து. ஆனா அந்த படத்துல வச்சிருந்தோம்னா கண்டிப்பா சொதப்பி இருக்கும். ஸோ அதை வைக்க முடியாது. இப்போ என்ன பண்றது, அந்த பேர்டை திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்க ஒரு நல்ல கம்பெனிலும் பெட்டர் கம்பெனில கொடுக்கும் போது அவங்க 1 வருஷம் அவகாசம் கேட்கறாங்க திருப்பி கொண்டு வர்றது. சோ இந்த 1 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகும். இப்ப அந்த 1 வருஷம் சோ அந்த படத்தோட கால எவ்வளவு வருஷம் எடுத்தோம் அது மேல இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஏன் டிலே ஆகுதுன்றது. ஒரு கியூரியாசிட்டிக்கு கேட்கிறேன். சினிமாவை ஆழமாக நேசிக்கிறவரிடம் இந்த மாதிரி கேட்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப ஜீரோ டாலரன்ஸ் மாதிரி ஜீரோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது தான் சங்கர். ஏன்னா அந்த படத்துல அந்த பறவை முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அந்த படத்துல அது ரொம்ப எல்லாரையும் மெய்சிலிக்க வைத்த இடங்கள் அந்த உள்ள வருது. அது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ஓகே இருக்கட்டுமே, 1 இயர் லேட் ஆகுமே அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒத்து வர்றது இல்லைங்க. அது மொத்த படத்தை பாதிக்க போகுதுன்னு போது எப்படி அனுமதிக்க முடியும்? அதுவும் இல்லாம இப்ப ஆடியன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. என்னன்னா இப்போ சமகாலத்துல வர ஆங்கில படங்களை பாக்குறாங்க, பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள், பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள், அதனுடைய சிஜி எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏங்க இது இந்திய படங்க, இது தமிழ் படங்க, இதுக்கு மேல அது பட்ஜெட் போட முடியாதுங்க, அது ஹாலிவுட் படங்க, வேர்ல்டு மார்க்கெட், அவ்வளவு பட்ஜெட்ல போட முடியாதுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம இந்திய படத்துக்கு ஒரு பட்ஜெட்ன்றதை விட இது பெரிய பட்ஜெட் தான், 2.1. அதுக்கும் மேல அது செலவு பண்ண முடியாது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுதான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை சொன்னேன், கம்பேர் பண்ணுவாங்க, அந்த படம்லாம் அப்படி இருக்கு, இதே அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆடியன்ஸ், அந்த ஆங்கில படங்களை பார்த்த ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போறோம்னு போது கொஞ்சம் கவனமா தான் போகணும். கொஞ்சம் சுமாரான ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டம்.